இன்று மார்ச் மாதம் 17ஆம் திகதி உதய கம்மன் பில மார்ச் 31ஆம் திகதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் மூளையாக இருந்தவர்களை வெளிப்படுத்தப் போகிறாராம். நேற்றைய தினம் இலங்கையினுடைய செய்திகளில் அதிகம் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இது. சரி, கம்மன் பிலவின் கம்ப ராமாயணத்தை கொஞ்சம் ஒத்தி போட்டுவிட்டு ஒரு முக்கிய செய்தியை நான் பார்க்கலாம். வளைகுடா யுத்தத்தின் வெப்பம் முழு உலகத்தையும் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இலங்கையும் அந்த சுவாலையில் எரிய தொடங்கி இருக்கிறது. எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது, கேஸ் விலை அதிகரித்து, எரிபொருள் விநியோகத்தில் QR கோட் அறிமுகம் சொல்லி தொடர்ந்து வாரத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசு விடுமுறை நாளாக கூட பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. தீராத மத்திய கிழக்கு யுத்தத்தினால் எண்ணெய் விநியோகம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எண்ணெய் பேரல் ஒன்றினுடைய விலை $100 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் உலக நாடுகள் என்ன ஏது செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றன. டொனால்டு டிரம்பினதும் நெத்தன்யாகுவினதும் தனிப்பட்ட சுயநலனுக்காக ஈரான் மீது தொடங்கப்பட்ட போர் விட்ட குறை தொட்ட குறையாக மாறி போய் நிற்கிறது. இப்போது முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடாது என்பது போல ஈரானும் எந்தவித விட்டுக் கொடுப்புகளுக்கோ சமரசத்துக்கோ இடம் கொடுக்காமல் விதவிதமான ஏவுகணைகளை பாவித்து இஸ்ரேலையும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. வெறும் 4 நாளில் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்திருந்த ட்ரம்ப் ஈரான் மூடி இருக்கக்கூடிய ஹோமோஸ் ஜலசந்தியை திறக்க நேட்டோ நாடுகளினுடைய படைபலத்தை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் பரிதாபம், அமெரிக்காவுக்குள்ள மரியாதையே போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் நேட்டோ உறுப்பு நாடுகளும் இது எங்களது யுத்தம் அல்ல என்று கூறி ஒதுங்கிக் கொண்டார்கள். இதே போலத்தான் ஈரானினுடைய ஆன்மீக தலைவரினுடைய மரணத்துடன் ஈரான் பணிந்து பம்மி போய்விடும், ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்றெல்லாம் இருமாப்புடன் இருந்த நெத்தன்யாகுவினுடைய நிலையும் மாறியிருக்கிறது. இன்று அவர் உயிரோடு இருக்கிறார் என்று காட்டுவதற்காக தினமும் வீடியோ போட வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. நேட்டோ நாடுகள் கைவிட்டதால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். இந்த பிரச்சனைகளால் ஹோமோஸில் ஈரானினுடைய செல்வாக்கு கணிசமாக அதிகரித்திருக்க ஈரான் தனக்கு வேண்டப்பட்ட கப்பல்களை அனுமதிப்பதும் விடுவிப்பதுமாக ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தி கொண்டிருக்கிறது ஹோமோஸ் பகுதியில். இதனால் உலகத்துக்கான எரிபொருள் விநியோகத்தில் 20% கொண்டிருக்கும் பாதை ஒரு நிச்சயமில்லாத எதிர்காலத்தில் ஆழ்ந்திருக்க அதன் எதிரொலிதான் இலங்கை உட்பட முழு உலகத்திலும் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. புதன்கிழமை அரச ஊழியர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய விசேட விடுமுறையானது அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தனியார் நிறுவனங்களுக்கும் இது போன்ற விடுமுறையை அல்லது விசேட நேர ஒழுங்கு ஒன்றை வழங்குமாறு அரசு கேட்டுக்கொள்கிறது. வெகு விரைவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனப்படும் வீடுகளில் இருந்தவாறே கல்வி நடவடிக்கைகளை தொடர வேண்டிய ஒழுங்குகள், வேலை செய்ய வேண்டிய ஒழுங்குகள் வரக்கூடும். எப்போது முடியும் என்று சர்வ நிச்சயமாக தெரியாத, நிறுத்துவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத, சமரசம் பேச எந்த நடுவரும் இல்லாத இந்த யுத்தத்தின் போக்கை பார்க்கும்போது ஒரு நீண்ட கால பொருளாதார பேரழிவு ஒன்றுக்கு உலகத்துடன் சேர்ந்து இலங்கையும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிக காத்திரமான சமயோசிதமான தீர்மானங்களை அரசு துரிதமாக எடுக்க வேண்டிய அதே நேரத்தில் பொதுமக்களிடத்தில் வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொண்டு இந்த பேரிடரை பற்றி போதிய விளக்கங்களை வழங்கி அவர்களிடம் நிலைமையின் விபரீதத்தை எடுத்துச் சொல்லி ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டியிருப்பது மிக மிக அவசியம். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி எதுவுமே செய்யாது, எந்தவித மக்கள் தொடர்பும் இல்லாது தம் பாட்டுக்கு நிர்வகித்துக் கொண்டு சென்றால் இலங்கையில் இருக்கும் 2 டிவி சேனல்கள் போதும் மக்களினுடைய மனங்களில் தீயை மூட்டி விடுவதற்கு. சரி, நேற்று பொதுஜன பெரமுனவினுடைய செயலாளர் சாகல காரியவசம் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய கருத்துக்களை பார்க்கும்போது சஜித் பிரேமதாச மற்றும் உதய கம்மன் பில போன்றோரை மிஞ்சி விடுவார் போலத்தான் தெரிந்தது. 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு JVP தான் காரணம் என்கிறார் சாகர காரியவசம். அதாவது 7 மூளையான் என்று மகுடம் சூட்டிக் கொண்ட பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த, மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்த, கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து வழிநடத்திய ஆட்சி சொதப்பிக் கொண்டதுக்கு JVP எப்படி காரணமாகிறது என்றுதான் அந்த லாஜிக் இடிக்கிறது. இவர்களுடைய ஆட்சி எப்படி நிலை தடுமாறி கீழே சரிந்தது என்று நேற்று நாம் விலாவரியாக பார்த்திருந்தோம். 2019ஆம் ஆண்டு $7,600 மில்லியன் நிரம்பியிருந்த கஜானா தான் வெறும் $150 மில்லியன் தேய்ந்து போனது. அதாவது பொருள் பண்டங்கள் என்று வீடு முழுக்க நிரப்பி ஒரு போதை வஸ்துக்கு அடிமையான ஒரு ஆசாமியிடம் ஒப்படைத்தால் அந்த ஆள் ஒவ்வொன்றாக விற்று தீர்த்து ஒட்டாண்டியாக்குவது போல
ஒரு நிகழ்வுதான் அது. எண்ணெய் கப்பல்கள் நம் துறைமுகங்கள் அருகே அப்போது முகாமிட்டிருந்தன. நம்மிடம் வாங்குவதற்கு பணம் இருக்கவில்லை. சும்மா பார்த்து கொண்டிருக்க மட்டுமே நம்மால் முடிந்தது. எரிபொருள் தட்டுப்பாடுகளுடன் மின்சார துண்டிப்பும் சேர்ந்து கொண்ட போதுதான் மக்கள் வீதியில் இறங்கினார்கள். கோல்ஃபேஸ் புரட்சி பூமியானது. ஆனால் ஜேவிபி அதில் கலந்து கொள்ளவில்லை. தலைவர்கள் இல்லாத இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு எப்படி ஆதரவை வழங்குவது என்று கேட்டு நின்றது ஜேவிபி. சாகர காரியவசமும் அவரது கூட்டாளிகளும் செய்த செங்கோல் ஆட்சியை துரத்தி அடித்தது சுயாதீனமாக வந்த மக்கள்தான். அங்கே எந்த ஒரு கட்சி பேதமோ மதபேதமோ இனபேதமோ இருக்கவில்லை. அத்தனை நாட்களாக புத்தி வைத்திருந்த தங்களுடைய அத்தனை ஆத்திரங்களையும் தீர்த்துவிட்டு தான் மக்கள் ஓய்ந்தார்கள். ஆக மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள் என்ற நினைப்பில் வரலாறு சொல்ல பார்க்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய சாகல காரியவசம் போன்றவர்கள். ஆனால் யாரும் எதையும் மறக்கவில்லை என்பதையே திடீரென்று கியூஆருக்காக உதயமான வரிசைகளில் மைக் பிடிக்கும் ஊடகங்களுக்கு பெருவாரியான மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பதில்கள் உணர்த்தி நிற்கின்றன. இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக நெருக்கடியை வைத்து பொதுஜன பெரமுன இப்படி தம்மை சுத்தப்படுத்த பகிரத பிரயத்தனம் செய்ய பார்க்கும் அதே வேளை பத்திரமுள்ள சீலரத்ன என்ற கோமாளி தேரர் முதல் சஜித் பிரேமதாஸ் வரை அனைவரும் தங்களுக்கு ஆட்சியை தருமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சப்மரீன் நிபுணர் சஜித்துக்கு 2022ஆம் ஆண்டில் ஆட்சியை ஒப்படைக்க கோட்டாபய முயன்ற போதிலும் சஜித் அதற்கு இணங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. தனக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாகவும் தேர்தலில் வென்று ஆண்டு கொள்கிறேன் என்றும் சஜித் கூறியிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் மைக் முன்னால் நின்றபடிதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த யுத்த மேகங்கள் தணிந்ததும் பழையபடி உலகமும் நாடும் வழமைக்கு திரும்பிவிடும். அப்போது சஜித்துக்கும் முஜிபுர் ரஹ்மான் போன்ற நபர்களுக்கும் அரசியல் செய்ய புதிய தலைப்புகள் வந்து சேரும். அதுவரை நாடு வங்குரோத்தாக போகிறது, நாம் ஆள போகிறோம் என்று கனவு காண அவர்களுக்கு பூரண உரிமை இருக்கிறது. உதய கம்மன் பில மார்ச் 31ஆம் தேதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்தி புத்தகம் ஏதோ வெளியிட போவதாக பெரும் அமளி துமளியாக இருக்கிறது. வாரத்துக்கு 10 தடவை ஊடக சந்திப்பு நடத்தும் உதய கம்மன் பில நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் தான் மார்ச் 31ஆம் தேதி சம்பவம் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார். எதற்கு மார்ச் 31 என்று மாத கடைசியை அவர் தேர்வு செய்தார் என்றுதான் புரியாத புதிராக இருக்கிறது. அவசரப்படாமல் ஒரு நாள் பொறுத்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு நிகழ்வை வைத்திருக்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி என்பது உதய கம்மன் பிளவுக்கு மிக ராசியான ஒரு நாள். சர்வதேச முட்டாள் தினம் வேறு. அப்படியான ஒரு நாளில் ஊடக சந்திப்பு நடத்தி புத்தகத்தை வெளியிட்டிருந்தால் ஒருவேளை அமோக விற்பனை ஒன்றையும் கூட நாம் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் என்ன செய்ய, எல்லாம் விதி. மார்ச் 31ஆம் தேதி உலகத்துக்கு ஏதோ சொல்ல வருகிறார். ஏற்கனவே இமேஜ் எல்லாம் பஞ்சராகி போயிருக்கக்கூடிய கம்மான் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நிமிஷம் முதல் காலில் வெந்நீரை கொட்டிக் கொண்டது போல துள்ளி தெரியும் கம்மான் பில முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவரும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவருமான சுரேஷ் சலே கைதானதும் மேலும் புலம்பத் தொடங்கினார். சிவாஜியும் நானே, எம்ஜிஆரும் நானே என்ற சினிமா வசனம் போல பிள்ளையானுக்கும் சட்டத்தரணி நானே, சுரேஷ் சலேவுக்கும் சட்டத்தரணி நானே என்றவாறு வக்கீல் வண்டுமுருகனாய் நீதிமன்ற படிகளில் ஓடி திரிந்து கொண்டிருந்தார் கம்மன் பில. பிள்ளையான் கைதானதும் சுரேஷ் சலேவை அடுத்து நீங்கள், அதற்கடுத்து கோட்டாபய என்று சொன்னதாகவும், இப்போது சுரேஷ் சலே கைதாகி இருப்பதால் இனி கோட்டாபயவை கைது செய்யலாம் என்றெல்லாம் உளறி கொட்டி எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லை என்ற ரகமாக பேசிக் கொண்டிருந்தார் கம்மன் பில. உண்மையில் கம்மன் பிலவை எல்லாம் சட்டத்தரணியாக தேர்வு செய்யும் அளவுக்கு பிள்ளையானோ சுரேஷ் சலேயோ அந்த அளவுக்கு முட்டாள்களாக இருப்பார்களா? ஆனால் கம்மன் பில அவர்களை போய் பார்ப்பதற்காகவும் பேசுவதற்காகவும் இந்த திடீர் சட்டத்தரணி ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறாரா? கம்மன் பில எழுதி வெளியிட போகும் புத்தகத்தில் பெரிதாக ஒன்றும் இருக்க போவதில்லை. சுரேஷ் சலேவும் பிள்ளையானும் அன்று பிறந்த பாலகர் போல முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற கோணத்திலேயே அது இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். சோற்றுக்கு ருசிக்கு போடும் கருவேப்பிலை மாதிரி தான் கம்மான் பில என்ற கேரக்டர். பெரிய பெரிய டீல்களுக்குள் எல்லாம் கம்மான் பிலவின் திருநாமம் அடங்கி இருக்கிறது. அவர் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறார். கம்மன் பில போன்றோர் என்னதான் புத்தகம் எழுதினாலும் 1 லட்சம் கையொப்பம் திரட்டி வெளியிலிருந்து அழுத்தம் கொடுக்க முனைந்தாலும் அது எதையும் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவும் சரி, சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட முன்னிற்கும் அமைப்புகளும் சரி கண்டுகொள்ளப் போவதில்லை என்பதே இன்றைய கள யதார்த்தம். ஆர்ப்பாட்டம் போட்டு நெருக்குவாரங்கள் கொடுத்து பணிய வைத்த காலம் எல்லாம் இப்போதோ மலையேறிவிட்டது என்றே கம்மன் பிளவுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே போல டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கிடைக்கும். அந்த சேனலில் இணைந்து கொண்டால் எமது அடுத்த ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் தவறவிடாமல் பார்க்கலாம். நன்றி.